Morning students. Now we are discussing about fragmentation. Fragmentation என்ன மீனிங்மா? ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்னு சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? அதாவது இங்கே பேரண்ட் பாடி டிவைடட் இன்ட்டு மெனி ஃப்ராக்மெண்ட். பேரண்ட் பாடி இருக்குது இல்லைங்களா, அது என்ன டிவைட் ஆகுது அப்படின்னா நிறைய ஃப்ராக்மெண்ட், நிறைய துண்டுகளாக டிவைட் ஆகும். அப்போ ஈச் ஃப்ராக்மெண்ட் கேன் டெவலப்பிங் இன்ட்டு நியூ இண்டிவிஜுவல். ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டுமே உனக்கு என்னவா டெவலப் ஆகுதுன்னா ஒரு நியூ இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகும். இதுக்கு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா சி எனிமோன் அப்படின்னு சொல்லலாம். இதில் அங்கே இருக்கக்கூடிய பார்த்தா அப்படின்னா லோப்ஸ் இருக்கு இல்லையா, அது கன்ஸ்ட்ரக்டட் ஆஃப் ஃப்ரம் எங்கன்னு கேட்டால் ஃபெடல் டிஸ்க்கு. அதிலேருந்து பார்த்தா அப்படின்னா விடுபட்டு, அதாவது ஈச் லோப்ஸ் க்ரோவ்ஸ், ஒவ்வொரு லோப்ஸும் என்னவா க்ரோவ் ஆகுது அப்படின்னா மீசென்ட்ரிக் லேயராக ஃபார்ம் ஆகி தென் டெண்டக்கிள் டு ஃபார்ம் நியூ சி எனிமோனாக உருவாகும். இதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ வாட் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன், வாட் ஆர் த எக்ஸாம்பிள்? ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா என்ன எழுதுவேன்? The parent body divided into many fragments, each fragment develop into new individual. Example C anymore. ஓகேவா? சரிங்கப்பா, நெக்ஸ்ட் வா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இங்கே டேப்வார்ம் கொடுத்துருக்காங்க, டீனியா சோலியம். அதாவது பார்த்தா அப்படின்னா அந்த பிளாட்டிகல் மீந்தஸ், அஸ்கல் மீந்தஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் பிளாட்டிகல் மீந்தஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும் பிளாட்வார்ம், டேப்வார்ம், நாடாப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா, ஓகே. இந்த டீனியா சோலியத்தில் பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு ப்ரோக்ளாட்டிஸ் இருக்கு இல்லையா, எங்கடா இருக்குது அப்படின்னா போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோபெல்லா, அடிப்பகுதியில் காணப்படுதுங்கிறான். இப்போ இந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ் அப்படியே ரெகுலராக உனக்கு என்ன ஆகினா கட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது எய்தர் சிங்கிளாக கட் ஆகலாம், ஒவ்வொன்றா கட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா குரூப்பாக அப்படியே பல்காக பார்த்தோன்னா கட் ஆகலாம். அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறான்? அப்போலைசிஸ். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. பட் இஸ் அப்போலைசிஸ் அப்படின்னு கேட்டால் என்னன்னு கேட்பான். அதாவது இந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ் ரெகுலர்லி கட் ஆஃப் எய்தர் சிங்கிள் ஆர் இன் குரூப் ஃப்ரம் எங்கன்னு கேட்டால் போஸ்டீரியர் எண்டு. இட் இஸ் கால்டு என்னன்னு கேட்டால் அப்போலைசிஸ். இப்போ இது வெரி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குங்கிறான். யாருக்கு? ஹெல்ப் இன் ட்ரான்ஸ்ஃபரிங் டெவலப்பிங் எம்ப்ரியோ. அந்த டெவலப்பிங் எம்ப்ரியோ பார்த்தா அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கு வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டு பிரைமரி கோஸ்ட் யார் அப்படின்னா மேன். பிரைம் எம் பாரு, எம் பிரைமரி கோஸ்ட்னா மேன். அப்போ பிரைமரி கோஸ்ட் ஆஃப் டேப்வார்ம் யார் அப்படின்னு கேட்டால் மேன் தான். அதாவது முதல் நிலை கோஸ்ட், விருந்தோம்பி. கோஸ்ட் அப்படின்னா மீனிங் விருந்தோம்பின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்மலாம் பேராசைட் அப்படின்னு கேட்டால் ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம். கோஸ்ட் அப்படின்னா விருந்தோம்பின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இந்த இடத்துக்கு பார்த்தா பிரைமரி கோஸ்ட் யார் அப்படின்னா மேன். பிரைம் எம் பாருங்கள், எம் மேன். செகண்டரி கோஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால் பிக், செகண்டரி. ஏன்னா இப்போ நம்ம படிக்கும்போது ஈஸியாக இருக்கும், அங்கே போய் மறந்துடும் பிரைமரி கோஸ்ட்டு பிக்கா மேனா. ஓகே, சில பேர் பிபின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி இல்லை, பிரைம்னா மேன், பிரைம் எம் பிரைமரி கோஸ்ட்னா மேன், செகண்டரி கோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா, ஓகே. ரெண்டாவது இதில் ரீஜெனரேஷன் கொடுத்துருக்காங்க பாரு. வாட் இஸ் ரீஜெனரேஷன்? நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, லாஸ்ட் பார்ட் ஆஃப் பாடி கேன் க்ரூவிங் இன்டு நியூ இண்டிவிஜுவல். இப்போ இந்த இடத்துக்கு ரீக்ரோத் இன்ஜூர்டு ரீஜன், அதாவது இந்த இடத்துல உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரீஜெனரேட் ஆகுது. எது அப்படின்னு கேட்டால், அதாவது ரீஜெனரேஷன் ரீக்ரோத் ஆகுது. எது? இன்ஜூர்டு ரீஜன் ஆஃப் என்னன்னு கேட்டால் அனிமல். இதில் இவன் ஃபஸ்ட்டு ரீஜெனரேஷனை ஸ்டடீடு பண்ண யார் அப்படின்னா இதில் ஹைட்ராவில் பை அப்ரஹாம் ட்ரெம்ப்லி அப்படிங்கிறவன் 1740 சொல்லுவோம். த ரீஜெனரேஷன் வாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டடீட் இன் ஹைட்ரா. யார் என்ன எழுதுவார்? அப்ரஹாம் ட்ரெம்ப்லி இன் 1740. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? இதில் 2 டைப் இருக்குமா. ஒன்று மார்பாலக்சிஸ்னு ஒன்று இருக்குது, எபிமார்பிசிஸ்னு ஒன்று இருக்குது. நீ என்ன பண்ணுற அப்படின்னா ரீஜெனரேஷனை ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோ. அதை என்ன எழுதுவேன்? ஒரு ஐஃபன் போட்டு ரீக்ரோத் இந்த இன்ஜூர்டு பார்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. அடுத்தது அதே பக்கத்தில் ரீஜெனரேஷனை பார்த்தா ஸ்டடீட் பண்ண ஹைட்ராவில் அப்ரஹாம் ட்ரெம்ப்லின்னு எழுதிட்டியா. அடுத்தது ரீஜெனரேஷனை அப்படியே 2ஆக டிவைட் பண்ணு. இந்த ரீஜெனரேஷன் 2 டைப். ஒன்று மார்பாலக்சிஸ் அண்டு எபிமார்பேசிஸ் எழுதிட்டியா. இப்போ மார்பாலக்சிஸ் அப்படிங்கிறது ஹோல் பாடி க்ரோவ் ஃப்ரம் என்னன்னு கேட்டால் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட். ஒட்டுமொத்த பாடியும் ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட்லேருந்து உருவானால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மார்பாலக்சிஸ். நமக்கு இதுக்கு எப்படி குழுவோடு வச்சுக்கலாம்? மார்பாலஜி. அப்போ முழு உருவம் சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. மார்பாலக்சிஸ் அப்படின்னா ஹோல் பாடி க்ரோவ் ஃப்ரம் என்னன்னு கேட்டால் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டு. ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட்டிலேருந்து, அதாவது ஒரு சின்ன துண்டுலேருந்து ஒட்டுமொத்த உயிரியும் உருவானால் அதுக்கு என்ன பேருங்கிறான்? மார்பாலக்சிஸ் அப்படிங்கிறான். சரிங்கண்ணா, ஓகே. இதுக்கு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா ஹைட்ராவும் பிளனேரியாவும். இப்போ ஹைட்ராவோடைய ஒரு பீஸ் உனக்கு என்னவா டெவலப் ஆகலாம்னா ஒரு அனிமலாக டெவலப் ஆகலாம். பிளனேரியாவோடைய ஒரு பீஸ் உனக்கு என்ன டெவலப் ஆகலாம்? ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு முழு உயிரை டெவலப் ஆகலாம். அப்போ வென் ஹைட்ரா ஆக்சிடென்ட்லி உனக்கு என்ன ஆகுது? கட் ஆகுது. அப்போ உனக்கு என்ன ஆகுது? செவரல் பீசஸை டெவலப் ஆகுதா. அப்போ ஈச் பீஸ் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன ஆகும்? ரீஜெனரேட் த லாஸ்ட் பார்ட் அண்டு ஹோல் நியூ இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகும்.
ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் பார்ட்ஸ் யூஸ்வலி என்னென்னு கேட்டால் ரிட்டைன் த ஒரிஜினல் போலாரிட்டி அதிலே ஃபார்ம் ஆகிது வித் ஓரல் எண்டு. அப்போ டெவலப்பிங் டென்டக்கிள்ஸ் அதாவது கொடுத்துருக்கான் பாரு அபோரல் எண்டு ப்ரொடியூசிங் என்னென்னு கேட்டால் பேசல் டிஸ்க் எல்லாமே ஒன்றா பண்ணுறது உருவாகிறது. இதுலேயே எபிமார்பசிஸ் கொடுத்துருக்கான் பாரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் யாருன்னா லாஸ்ட் பாடி பார்ட்ஸ் இழந்த பகுதி மட்டும் மீட்டு எழுதலுக்கு என்ன பேருங்கிறான் எபிமார்பாசிஸ் அப்படிங்கிறாங்க. இதுலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று ரிப்பேரிட்டிவ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ரீஸ்டோரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல ரிப்பேரிட்டிவ் ரீஜெனரேஷன் அப்படின்னு என்ன சார், ஒன்லி சர்டைன் டேமேஜ் டிஷ்யூ மட்டும் ரீஜெனரேட் ஆனால் அதுக்கு என்ன பேருங்கிறா ரிப்பேரிட்டிவ். ரீஸ்டோரேட்டிவ் அப்படின்னு கேட்டால் அதாவது கொடுத்துருக்காங்க சிவியர்டு பாடி பார்ட்ஸ் கேன் டெவலப். ஓகேவா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் பார்ட்டு மட்டும் டெவலப் ஆனால் அதுக்கு என்ன பேருங்கிறான் ஓகே ரிப்பேரிட்டிவ். டேமேஜ் பார்ட்டு மட்டும் டெவலப் ஆனால் அதுக்கு பேர் ரிப்பேரிட்டிவ்ங்கிறான். அதுலேயே ரீஸ்டோரேட்டிவ் அப்படின்னா சிவியர்ட் பாடி பார்ட்ஸ் கேன் டெவலப். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கான் பாரு ஸ்டார் ஃபிஷ் கொடுத்துருக்கான், டெய்ல் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா லிசார்ட் கொடுத்துருக்கான். ஓகே இப்போ மேலே கொடுத்துருக்கான் பாரு ரீஜென்ரேஷன் ஹைட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஓல்டு பார்ட் அப்படியே டெவலப் ஆகுது, கட் ஆகுது பாரு அப்படியே ஃபார்ம் ஆகி மேலே இருக்கிறது மட்டும் டெவலப் ஆகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷில் பாரு 4 கரெக்டாக 5 ஆம் இருக்கா, 5 ஆமில் ஒரு ஆம் மட்டும் கட் ஆகிருக்கு பாருங்கள். அது மட்டும் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து டெவலப் ஆகிறது. இதில் பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் யார் அப்படின்னா ஸ்பாஞ்சஸ் சொல்லலாம். ஏன்னா 1 மார்க் கொஸ்டின் இருக்குமா பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் ஸ்பாஞ்சஸ். அதேமாதிரி 2 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்கான். நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிளனேரியா தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஸ்பாஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ரீஜெனரேஷனாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரியேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கியூஸ்டு த்ரூ ஃபைன் சில்க் கிளாத் மாதிரி ஃபார்ம் ஆகி கிளஸ்டர் ஆஃப் செல்ஃப் ஃபாஸ்ட் த்ரூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகும். தீஸ் கேன் ரீஜெனரேட் நியூ ஸ்பாஞ்சஸ். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க கல்டிவேஷன் ஆஃப் ஸ்பாஞ்சஸ். ஓகேங்கண்ணா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் அப்புறம் பார்ப்போம். Good morning students. Now we are discussing about sexual reproduction. சரிப்பா, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன மீனிங்? செக்ஸுவல் அப்படின்னு கேட்டாவே என்ன சொல்லிடுவோம் பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் டு ஃபார்ம் என்னன்னு கேட்டால் டிப்ளாய்ட் சைகோட். இப்போ இந்த இடத்துக்கு செக்ஸுவலில் 2 பேரண்ட் இன்வால்வ் ஆகும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா. இதில் மேல் பேரண்ட் ப்ரொடியூஸ் என்னன்னு அப்படின்னு கேட்டால் மேல் கேமிட், ஃபீமேல் பேரண்ட் என்னன்னு கேட்டால் ஃபீமேல் கேமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மேல் கேமிட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் கேமிட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா எக்குன்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டுமே சிங்கிள் என் கேப்ளாய்டு தான். ஸ்பெர்மும் கேப்ளாய்டு தான், அதே மாதிரி எக்கும் கேப்ளாய்டு தான். அப்போ 2 கேப்ளாய்டு சேர்ந்து உனக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டால் டிப்ளாய்டு. அப்போ ஒன்று சேர்ந்தால் உனக்கு என்ன உருவாகுதுன்னு கேட்டால் 2 உருவாகுது. அந்த 2க்கு பேர் தான் சைகோட், தட் இஸ் எ டிப்ளாய்டு. அப்போ ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் இஸ் கால் சைகோட். அப்போ சைகோட் என்ன கண்டிஷனாக இருக்குன்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க டிப்ளாய்டு கண்டிஷனாக இருக்கும். அதே மாதிரி மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் என்ன கண்டிஷனாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன எழுதுவீங்க தட் இஸ் எ கேப்ளாய்டு கண்டிஷனாக இருக்கும். சரிங்கண்ணா, ஓகே. இப்போ சைகோட் உனக்கு என்ன ஆகுது டெவலப் இன்ட்டு நியூ ஆர்கானிசம். சைகோட்டு தான் உனக்கு என்னவா டெவலப் ஆகும் ஒரு நியூ ஆர்கானிசமாக டெவலப் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்கான். இதை லீட்ஸ் பண்ணி தான் உனக்கு என்ன ஏற்படுது ஜெனட்டிக் வேரியேஷன் மரபு மாற்றங்கள் ஏற்படுகிறது. இப்போ இந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, ஓகேவா, எங்கே காணப்படுது அப்படின்னு கேட்டால் கொடுத்துருக்கான் பாரு. அந்த டைப் ஆஃப் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சீன் இன் அனிமல்ஸ். ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கமி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். அந்த சிங்கமிக்கு இன்னொரு பேர் என்னென்னு கேட்டால் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. The fusion of male and female gamete is called zygote. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருனா ஃபெர்டிலைசேஷன். அப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டால் கான்ஜுகேஷன். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 2 விதமாக நடக்குது. ஒன்று ஃபெர்டிலைசேஷன் மூலியமாகவும் இன்னொன்று கான்ஜுகேஷன் மூலியமாகவும். இது வந்து ஃபியூஷன் ஆகிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா இணைவு கான்ஜுகேஷன் முறையில். இப்போ சிங்கமின்னு என்ன சொல்கிறாங்க பாரு, த ஃபியூஷன் ஆஃப் 2 கேப்ளாய்டு கேமிட் டு ப்ரொடியூஸ் என்னது டிப்ளாய்டு சைகோட் உருவாகும். சிங்கமியில் பார்த்திங்க அப்படின்னா மேல் கேமிட்டு ஃபீமேல் கேமிட் அப்படிங்கிறது மேல் அப்படிங்கிறது ஒரு கேப்ளாய்டு, ஃபீமேல் அப்படிங்கிறது ஒரு கேப்ளாய்டு கேமிட்டு, 2 சேர்ந்து தான் உனக்கு என்ன பண்ணும் டிப்ளாய்டு சைகோட் ஃபார்ம் ஆகும். இதில் சிங்கமியில் இது இப்போ இதை டிபெண்டிங் அப்பான் இதை பேஸ் பண்ணி ஃபெர்டிலைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா 2ஆக பிரிக்கிறான். ஒன்றுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று இன்டர்னல். நமக்கு தெரியும் இந்த ஃபெர்டிலைசேஷன் அக்கர் அவுட் சைட் ஆஃப் த பாடி அப்படின்னு கேட்டால் எக்ஸ்டர்னல்னு சொல்லுவாங்க, இன்சைடு த பாடி அப்படின்னு கேட்டால் இன்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரே லைன் சொல்லுவோம். த ஃபெர்டிலைசேஷன் அக்கர் அவுட் சைட் ஆஃப் பாடி இஸ் கால் எக்ஸ்டர்னல், இன்சைடு த பாடி இஸ் கால் இன்டர்னல். இப்போ இது அப்போ எக்ஸ்டர்னலில் நடக்குதுன்னா என்ன நடக்குது, த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் 2 எங்கே நடக்குன்னா அவுட் சைட் ஆஃப் பாடி. இங்கே ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் 2 எங்கே நடக்குது அப்படின்னா இன்சைடு த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்ப்போம். எக்ஸ்டர்னலுக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா ஸ்பாஞ்சஸ், ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன் சொல்லலாம். அதே மாதிரி இதில் ரெப்டைல், ஈவ்ஸ், மேமல்ஸ் எல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்டர்னலுக்கு சொல்லலாம். சரிங்கண்ணே. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்? செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இஸ் கால் சைகோட் டு ஃபார்ம் டிப்ளாய்ட். இதை லீட்ஸ் பண்ணி ஜெனட்டிக் வேரியேஷன் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த டைப் ஆஃப் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன இருக்குன்னா ஒன்று ஃபெர்டிலைசேஷன் இருக்குது, இன்னொன்று கான்ஜுகேஷன் இருக்குது. ஒன் மார்க் கொஸ்டின். ஃபெர்டிலைசேஷன் அதர்வைஸ் கார்டு என்னென்னு கேட்டால் சின்கமி. அப்போ சின்கமினே என்ன? த ஃபியூஷன் ஆஃப் டூ கேப்ளாய்ட் கேமிட் டு ஃபார்ம் டிப்ளாய்டு சைகோட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாமா? ஓகே கண்ணு. இப்போ இந்த டிபெண்டிங் அப்பான் ஃபெர்டிலைசேஷன், அப்போ ஃபெர்டிலைசேஷன் எந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் பார்த்தா அப்படின்னா பிளேஸ் ஆஃப் ஃபார்ம் பண்ணி ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், இன்னொன்று இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால் தட் இஸ் அவுட் சைடு த பாடி ஆஃப் ஃபீமேல் ஆர்கானிசம். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன மீடியம்? இந்த இடத்துக்கு வாட்டர் மீடியம் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ், ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன். ஓகே, இதுக்கு ஏதாவது குழு விடுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்ஏஎஸ் ஏதோ இல்லை அப்படின்னு கேட்டால் ஏஎஸ்எஃப் ஏதோ ஒரு குழுவோட ஞாபகம் வச்சுங்க. இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் எங்கே அப்படின்னு கேட்டால் வித்தின் த பாடி ஆஃப் ஃபீமேல் ஆர்கானிசம். எக்ஸாம்பிள் ரெப்டைல், ஈவ்ஸ், மேமல்ஸ். சரிங்கண்ணா. ஓகே, இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சின்கமி இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சின்கமி கொடுத்துருக்கான். அதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அல்லது ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? ஒன்று ஆட்டோகாமின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸோகேமின்னு இருக்குது, கோலோகேமின்னு இருக்குது, பீடோகேமின்னு இருக்குது, மீரோகேமின்னு இருக்குது, ஐசோகேமின்னு இருக்குது. அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு என்ன இருக்குது? அனிசோகேமின்னு ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் தனித்தனியாக பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் என்னது? அழகாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோமா. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சின்கமி. உனக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். வாட் ஆர் த எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சின்கமின்னு சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சின்கமின்னு எழுதிட்டியா? இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 அதாவது காலமாக டிவைட் பண்ண வேண்டாம், ஏரோ மார்க்கை போட்டுக்கோ. நான் போர்டில் எழுது வேலை சின்கமின்னு போட்டு ஃபஸ்ட்டு ஏரோ மார்க் 1 2 3 ஸ்டெப் மாதிரி போட்டுக்கோ. அதில் ஃபஸ்ட்டு ஆட்டோகேமி. இப்போ ஆட்டோகேமினா ஆட்டோனாவே என்ன சொல்லுவோம்? செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த மேல் அண்டு ஃபீமேல் கேமிட் ப்ரொடியூஸ்டு பை எங்கன்னு கேட்டால் சேம் செல் அல்லது சேம் ஆர்கானிசம். ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. மேல் அண்டு ஃபீமேல் கேமிட் ரெண்டுமே எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா சேம் செல்லில் இருந்து அல்லது சேம் ஆர்கானிசத்திலிருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டு இப்போ இந்த போத் கேமிட் ஃபியூஸ் டுகெதர் என்னன்னு கேட்டால் சைகோட். சார் இந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சாமா? ஆட்டோகேமி அப்படின்னாவே மேல் அண்டு ஃபீமேல் கேமிட் ப்ரொடியூஸ் அ சேம் செல் ஆர் சேம் ஆர்கானிசம், தென் டு ஃபியூஸ் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சைகோட் ஃபார்மேஷன். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பேரமீசியம் கொடுத்துருக்கான் 1, 2 ஆக்டினோஸ்பெரியம்னு ஒன்று இருக்குது. சரிங்கண்ணா. ஓகே, ரெண்டாவது எக்ஸோகேமி. அதே தான், இந்த மேல் அண்டு ஃபீமேல் கேமிட் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் பேரண்ட். மேலே என்ன சொன்னேன்? மேல் அண்டு ஃபீமேல் கேமிட் பார்த்தீங்கன்னா சேம் செல்லாக இருக்கலாம், சேம் ஆர்கானிசமாக இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? இங்கே எக்ஸோவில் மேல் அண்டு ஃபீமேல் கேமிட் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு பை டிஃப்ரெண்ட் பேரண்ட். அதுக்கப்புறம் ஃபியூஸ் டு ஃபார்ம் சைகோட். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவாங்க? இதுக்கு போய் பை பேரண்டல்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஹியூமனில் என்ன சொல்லுவாங்க? டைஈசியஸ். ஓகே, அதில் ஒரு இதில் மோனோசியஸ்னு ஒன்று இருக்குது, மோனோசியஸ் சிங்கிள். இந்த இடத்துக்கு டைஈசியஸ் அப்படின்னு கேட்டால் 2 டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு இன்னொரு பேர் யூனிசெக்ஸுவல். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோமா. 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. டைஈசியஸ் அதர்வைஸ் கால் யூனிசெக்ஸுவல் அனிமல். ஓகே, அப்போ எக்ஸோகேமி ஓவர். அதே மாதிரி சம் லோயர் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா? சம்டைம் என்டையர் மெச்சூர் ஆர்கானிசம் டு நாட் ஃபார்ம் கேமிட்ஸ். சில லோயர் ஆர்கானிசத்தில் சம்டைம் மெச்சூர் ஆர்கானிசம் என்ன பண்ணாது? கேமிட்டாக ஃபார்ம் ஆகாது. பட் தெம்செல்ஸ் பிஹேவ் த கேமிட். அதுவே உனக்கு என்னவாகும்னா கேமிட்டாக ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஃபியூஷன் ஆஃப் என்னன்னு கேட்டால் மெச்சூர் இண்டிவிஜுவல். அந்த உயிரினங்களே ஒன்றா இணைஞ்சிக்கும். அதுக்கு என்ன பேருங்கிறான்? கோலோகேமி. ஓகே, அதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள்? ட்ரைகோனிம்பா சொல்லுவாப்போ. ட்ரைகோனிம்பா சார் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. லோயர் ஆர்கானிசத்தில் சம்டைம் என்ன பண்ணாது? என்டையர் மெச்சூர் ஆர்கானிசம் டு நாட் ப்ரொடியூஸ் அல்லது டு நாட் ஃபார்ம் கேமிட்டை உற்பத்தி பண்ணாது. பட் தெம்செல்ஸ் பிஹேவ் எ கேமிட். அதுவே என்னவா செயல்படுது? கேமிட்டாக செயல்பட்டு ஃபியூஷன் ஆஃப் என்னன்னு கேட்டால் சச் மெச்சூர் இண்டிவிஜுவல். இதுக்கு என்ன பேருங்கிறான்? கோலோகேமி. எக்ஸாம்பிள் ட்ரைகோனிம்பா. சரிங்கண்ணே. அடுத்தது பீடோகேமி. இப்போ இந்த செக்ஸுவல் யூனியன் ஆஃப் யங் இண்டிவிஜுவல், இந்த இடத்துக்கு என்ன சொல்லியிருக்கான்? செக்ஸுவல் யூனியன் ஆஃப் யங் இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ் இமீடியட்லி ஆஃப்டர் த டிவிஷன் ஆஃப் என்ன? அடல்ட் பேரண்ட் பை எப்படி? மைட்டாசிஸ் செல் டிவிஷனில். சரிங்கண்ணா. ஓகே, அடுத்தது மீரோகேமி பாரு.
இப்போ இந்த ஃபியூஷன் ஆஃப் என்ன சார், ஸ்மால் சைஸ்டு மார்பாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் கேமிட்ஸ். அதாவது இங்கே ஃபியூஷன் ஆஃப் என்னன்னு கேட்டால் ஸ்மால் சைஸ்டு சிறிய அமைப்பு ரீதியாக வேறுபட்ட கேமிட்ஸ், அதுக்கு என்ன பேருங்கிறான், மீரோ கேமிட்ஸ் அப்படிங்கிறான். அதுக்கு பேர் என்னது, மீரோ கேமி. அப்போ சொல்லுவோம், அப்போ மீரோ கேமினா அப்படியே எழுதிக்கோமா, இந்த ஃபியூஷன் ஆஃப் ஸ்மால் சைஸ் அண்டு மார்பாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் கேமிட்ஸ், இதுக்கு பேர் மீரோ கேமிங்கிறான். அப்போ இந்த இடத்துக்கு ஃபியூஷன் ஆஃப் மார்பாலஜிக்கலி அண்ட் பிசியலாஜிக்கலி ஐடென்டிக்கல் கேமிட்னா ஐசோனா சேம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ மார்பாலஜியாகவும் ஃபிசியலாஜிக்கலாகவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கேமிட்டுக்கு என்ன பேருங்கிறான், ஐசோ கேமிட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்ன ப்ராசஸ்க்கு ஐசோ கேமி, எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், மோனோசிஸ்டசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. அதுலேயே இந்த ஃபியூஷன் ஆஃப் டிஸ்சிமிலர் கேமிட்னா அனிசோனா டிஸ்சிமிலர் கேமிட், ஐசோனா சிமிலர் கேமிட்ஸ்ப்பா. இங்கே அனிசோ அப்படின்னா டிஸ்சிமிலர் கேமிட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் கொடுத்துருக்கான் பாரு. ஓகே. அடுத்தது இந்த அனிசோகேமி அக்கர் ஹையர் அனிமல்ஸ். அனிசோகேமி யாருக்கு இருக்குது அப்படின்னா ஹையர் அனிமல்ஸ்ட்டு இருக்கும். பட் இட் கஸ்டமரி யூஸ் டேர்ம் ஃபெர்டிலைசேஷன் இன்செட், அது என்னன்னு கேட்டால் அனிசோகேமிக் இன்னொரு பேர் சின்கேமின்னு கொடுத்துருக்கான். எக்ஸாம்பிள் ஹையர் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்டு ஆல் வெர்டிபிரேட்ஸ். ஓகேவா. இதில் காஞ்சுகேஷன் மட்டும் பார்த்துருங்க. காஞ்சுகேஷன் அப்படிங்கிறது டெம்பரவரி யூனியன் ஆஃப் டூ இண்டிவிஜுவல், தற்காலிகமாக ரெண்டு இண்டிவிஜுவலும் ஒன்றா இணையக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு பேர் தான் காஞ்சுகேஷன். காஞ்சுகேஷனை இணைவுன்னு சொல்லுவாங்க. அப்போ டூரிங் த பார்த்திங்க அப்படின்னா யூனியன் போத் இண்டிவிஜுவல் கால்டு என்னென்னு கேட்டால் காஞ்சுகன்ஸ். இப்போ காஞ்சுகன் டைமில் உனக்கு என்ன நடக்கும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செர்டைன் அமௌண்ட் ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியல். நான் கேட்டிருக்கேன், ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதில் என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, சர்டைன் அமௌண்ட் ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியல், தட் இஸ் டிஎன்ஏ மட்டும் சேஞ்சஸ் ஆகலாம் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். தென் கெட் செப்பரேட்டட். அதுக்கப்புறம் ஒன்றா இணைஞ்சது என்ன பண்ணும், தனித்தனியாக பிரிஞ்சுக்கும். இது யாருக்கு ஏற்படுது அப்படின்னா சிலியட்ஸ் அப்படின்ற மீனிங், சிலியாவை லோக்கோமோட்டரி ஆர்கனாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ், தட் இஸ் எக்ஸாம்பிள் பேரமீசியம், வெர்டிசெல்லா, பாக்டீரியா. இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், காஞ்சுகேஷன். இப்போ சொல்லுங்க அப்போ, வாட் இஸ் காஞ்சுகேஷன், டெம்பரவரி யூனியன் ஆஃப் டூ இண்டிவிஜுவல் ஆஃப் சேம் ஸ்பீசிஸ், ஒரே இனத்தைச் சேர்ந்த 2 இண்டிவிஜுவல்ஸ் ஓகே தற்காலிகமாக இணையக்கூடிய அந்த செயல்பாட்டுக்கு பெயர் தான் காஞ்சுகேஷன். அப்போ இதில் என்ன நடக்குது, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியல் ஆர் டிஎன்ஏ, அதுக்கப்புறம் என்ன ஆகும், செப்பரேட்டட் ஆகும். எக்ஸாம்பிள் பேரமீசியம். ஓகே கண்ணா, தேங்க்யூ.